Maria, night and night போட்டு வரியா experiencing this snowfall guys. என் மூஞ்சில உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி. நான் சொன்னேன் போன வீடியோல வந்து சொல்லிருப்பேன் குளோபா பாயிண்ட்க்கு போறோம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க போற வழியில பாத்தீங்கன்னா வந்து ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இன்னும் மேலே எப்படி இருக்கு எனக்கு போது தெரியல. ஸோ என் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸ்னோ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக தெரியுதா என்னன்னு தெரியல, பட் தெரியும் தான் நினைக்கிறேன். பாருங்க அந்த ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக வேற மாதிரி இருக்கு. ஸோ வந்துட்டு மேலே ஸ்னோஃபாலோட சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. இங்கே கீழே நாங்கள் என்ன ஏறக்கூட இல்லை, ஒரு 100 மீட்டர்ஸ் தான் ஏறி இருப்போம். ஸோ அதுலேயே வந்து வந்துட்டு வாங்க மேலே போய் பார்ப்போம். தூங்கி போனேனே எப்போ அள்ளி கொண்டாடும் பூமிக்கு பேரப்புள்ள நான் இப்போ அடடா உறவா ஒரு மரத்தடி இருக்கும் இணையா துணையா வழி முழுவதும் இனிக்கும் காணும் பூமி எல்லாம் உன்னோட ஊராகுமே சாதி பேரம் எல்லாம் இல்லை நீ ஆகாசமே. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க பின்னாடி நாங்கள் குளோபா பாயிண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸ்னோ ஆல்ரெடி இருக்கு, பட் ஆனால் இப்போ வந்து லைவ் ஸ்னோஃபால் வந்து வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து கொட்டுது அப்படியே. சூப்பரா இருக்காம அவரு வந்துட்டு ஸ்னோவோட போறாரு. சூப்பரா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு போறாரு. அவர் ஸ்னோவோட போறாரு. அவரு தாடி எல்லாம் ஸ்னோவா இருக்கு, எல்லாம் வேற மாதிரி இருக்கு. வாங்க நான் போறேன், கிளம்பு. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து மைக் போட முடியல. வந்து அந்த இது வாய்ஸ் ஒழுங்காக கேட்கல அப்படின்னா கோச்சிக்காதீங்க. ஸோ வந்துட்டு நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ இது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து எனக்கு நான் வாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன நடந்துச்சு போல் லைட்டாக மேலே அப்படியே ஒன்று ரெண்டு லைட்டாக மைல்டாக வந்துருக்கு. மேலே நாங்கள் போயிட்டு இருக்கோம், இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. ஏன்னா 12 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் மேலே போகணும். போயிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னோஃபாலில் இருக்கோம். இங்கே பாருங்க ஃபுல் ஸ்னோஃபால் கைஸ், சரியான ஸ்னோஃபால் இங்கே. ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்னோ இங்கே. வேறு ஆன் தி வே டு குளோபா பாயிண்ட், பட் அங்கே போக முடியாது. நான் கண்டிப்பாக போனால் ட்ராப் ஆகிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் இதே இதில் வந்துட்டு நாங்கள் இருக்கோம். அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா தூரம். அங்கே போகிறேன் கைஸ் வேற மாதிரி கைஸ் சொல்லி எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க பைக்கில் பாருங்க இங்கே ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே. இங்கே பாருங்க அப்படியே, அதாவது ஆக்சுவலி பழைய ஸ்னோ மேலேயே புது ஸ்னோ எல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படியே. அங்கே பாருங்க பாய்ஸ், இங்கே பாருங்க ஆக்சுவலி நம்ம பாய்ஸை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்க ஸ்னோவில் பேக்கெல்லாம் பாருங்க, அவன் ஹெல்மெட்டை பாருங்க. கிளம்புறோம் இப்போ. ஆக்சுவலி இங்கே இருந்தா ட்ராப் ஆகிடுவோம். இங்கே பாருங்க நல்லா பாருங்க, வண்டியெல்லாம் பாருங்க. இங்கே கிளம்பிடுவோம், நான் ட்ராப் ஆகிடும் கன்ஃபார்ம். இதான் ஸ்னோஃபால்.
வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி விளையாடும் சிங்கம் விலையில்லா தங்கம் எங்கள் நண்பா கவர் பாண்டி புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஹாஸ்டலர் ஓல்டு மணாலியில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறதுக்காக நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 4 மிக்ஸ் டார்மெட்டரி. நம்ம ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் டாம்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த 4 பெட் வந்து ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். வாங்க நம்மளோட ரூம் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து அது ஒர்த்தா இல்லையான்னு வந்து கடைசியாக சொல்கிறோம். ரூம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டோர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கபோர்டு வச்சிருக்காங்க. ஆனா கபோர்ட்ல ஒண்ணும் இல்ல. கபோர்டு ஹேங்கரு கபோர்ட்ல வைக்கிறதா டைனிங் டேபிள். இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா க்ளாசெட்டு ஹீட்டர் ப்ளஸ் வந்து எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி நாங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஓல்டு மணாலி மனு பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. டெம்பிள்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தங்கியிருந்த போது எல்லாமே சென்ட்ரலைஸ் ஹீட்டர் இருந்துச்சு. இங்கே வந்து ஹீட்டர் கிடையாது. பாத்ரூம் ஹீட்டர் வந்து சென்ட்ரலைஸ் ஹீட்டர், அதாவது காமன் ஹீட்டர், எப்பயுமே சுடு தண்ணி வர மாதிரி. ஆனால் இது எல்லாமே இது கொஞ்சம் பழசு, அது கொஞ்சம் புதுசு. ஸோ அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஸ்பேஸ், இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்கார அளவுக்கு ஒரு டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அப்படியே எடுத்து போட்டது அப்படியே கிடக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கி வந்து ஆழ்ந்த டயர்டில் ஷூட்டு முடிச்சு விட்டு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரூம். ஸோ இந்த இடத்துல 2 பெட்டு, இந்த சைடு 2 பெட்டு, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க பால்கனியும் பார்ப்போம். ஆக்சுவலி பால்கனி இல்லாமல் நீங்கள் வந்து ரூம் பார்க்கலாம். பட் ஆனால் பால்கனியோட ஒரு வியூ இருக்கணும், அதுக்காக தான் நான் பால்கனியை சேர்த்து புக் பண்ணுது. பால்கனி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி புக் பண்ணுறதுக்கு இதுக்கு புக் பண்ணுறதுக்கு ஒரு 50 to 60 rupees தான் வித்தியாசம். ஸோ அதான் வந்து நம்மளோட பால்கனி ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளோட ஃபுல் ரூம் டூர். இவ்வளவுதான் ரூம். இதுக்கான இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% ஒர்த். 600 வச்சுப்போம். 500 to 600 தான் பர் டே பர் நைட்கான ஸ்டே. ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனா நீங்க அதுக்கு பே பண்ணி கீழே அவங்களோட கெஃபே இருக்கு, ஆர்டர் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு சாப்பிட்றதுலாம் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா நான்வெஜ் கிடையாது, வெஜ், ஃபுல் வெஜ். அதே மாதிரி எல்லாமே அலோடு. சில விஷயங்கள் அது காமனா எல்லா விஷயம், இந்த ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கு இதெல்லாம் அலோட் கிடையாது. ஹாஸ்டலர்ல இருக்கிறது பெஸ்ட் என்னன்னா, ஒன்னு வந்துட்டு வியூ நல்லா இருக்கும், ரெண்டாவது வந்துட்டு ரூம் நல்லா பெருசா இருக்கும், ரொம்ப அஃபோர்டபுளான ரூம்ஸ். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா உங்க பிரைஸுக்கு ஒர்த்தான ரூம் எல்லா ஏரியாலுமே இருக்கு. முசூரிலயும் ஹாஸ்டலர் தான் போனோம், சூப்பரா இருந்துச்சு, வெளியே ஸ்ட்ரீமோட இருந்துச்சு, வியூ சூப்பரா இருந்துச்சு. ஆமா, முசோரியில் ஆக்சுவலி நாங்க கடைசி போன ஒரு 3-4 ட்ரிப்பா ஹாஸ்டல் தான் தங்கிருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி தான் நாங்க போனோம், அந்த இடத்துல அப்படியே செட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நாங்க எப்பயுமே போறப்போ வந்து குரூப்பா தான் போறோம், ஒரு 10 பேராவது போறோம். ஸோ அதனால வந்துட்டு டாம்னா வந்து பிரச்சனையே இருக்காது. ஹாஸ்டலர்லேயே வந்து பாத்தீங்கன்னா தனியாவும் ரூம் இருக்கு. அது வந்து 2800 per day அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு 4 பேருக்கு பெரிய ஸ்பேஸ். ஆக்சுவலி 4 பேருக்கு இன்னொன்னு என்னன்னா சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். கீழே எப்பயும் ஆமா, கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பரா பேசுவாங்க. இப்போ கேர்ள்ஸ் வரீங்க அப்படின்னா 8 பேர் ஒட்டுக்கா வரீங்க அப்படின்னா ஒரு மொத்த இதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க கேர்ள்ஸா வரீங்க அப்படின்னா புக் பண்ணிட்டு மொத்தமா வர மாதிரி. இப்போ இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 4 பேருக்கு டாம், 6 பேருக்கு டாம், 8 பேருக்கு டாம், 12 பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல மட்டும்தான் டாம்ஸ் இருக்கு. நீங்க 6 பேர் வந்தா 6 பேருக்கான டாம் புக் பண்ணி நீங்க கேர்ள்ஸை கூட்டு வரலாம். ஆனா நீங்க வந்து 4 பேர் தான் வரீங்க, 6 பேர் டாம் புக் பண்றீங்க அப்படின்னா 2 பேர் ஸ்ட்ரேஞ்சரா தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாங்க. நீங்க கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் கூட்டு வரீங்க அப்படின்னா குறிப்பிட்ட மெம்பர்ஸ் கூட்டு வந்தா நீங்க வந்து அந்த மாதிரி புக் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா தனி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் ட்ரிப் போடணும் அப்படின்னா ரூம்ஸ்ல பெருசா எனக்கு செலவு பண்ண தேவையில்ல, எனக்கு ரூம்ஸ் பெருசா இருக்குன்னு தேவையில்ல அப்படின்னா இது ஓகே, உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். இதுல ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வெளியே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்.
எங்கேயாச்சும் போறோமா வரமா சாப்பாடு இதுல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நாங்க இந்த ஹாஸ்டலர் புக் பண்ணி நிறையவே சேவ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நாங்க வந்து ஹாஸ்டலர்ல திடீர்னு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு 500 rupees கொடுத்தோம்னா நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ப்ரொசீஜரும் ஒன்று பெருசா இருக்கும், ரெண்டாவது வந்துட்டு ரேட்டும் அதிகமா இருக்கும். ஸோ ஒரு வாட்டி முசோரி போனப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ ஜஸ்ட் அதாவது நாங்க புக் பண்ணது ஒரு ரூம் வந்து 560க்கு, பட் ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு 450 தான் கொடுத்தோம். அதனால அந்த பிரைஸ் தந்தாப்புல மாறிக்கும் எல்லாமே. இங்க ஒரு பிளஸ் என்னன்னு பிளஸ் ஆர் மைனஸ் எப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா ரூம் வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இத்தனை பேர் ஃபோர் ஷேரிங்ல இத்தனை பேர் மட்டும் தான் இது பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு வரதான் ஃபில் பண்ணிட்டே வருவாங்க ஒரு ரூமா. நீங்க வந்துட்டு இப்போ நம்ம ரூம் நம்பர் 105 உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி வச்சிட மாட்டாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க 4 பேர் புக் பண்றீங்க அப்படின்னா 3 பேர் ஒரு ரூம்ல, ஒருத்தர் ஒரு ரூம்ல, 2 பேர் ஒரு ரூம்ல, 2 பேர் இன்னொரு ரூம்ல, அந்த மாதிரி கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு இப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸான நாள் அப்படின்னா வந்துட்டு 4 பேர் புக் பண்றீங்க அப்படின்னா 3 பேர் ஒரு ரூம்ல, ஒரு பேர் ஒரு ரூம்ல, 2 பேர் ஒரு ரூம்ல, 2 பேர் இன்னொரு ரூம்ல, அந்த மாதிரி மாத்தி ப்ராபபிலிட்டிஸ் பத்தி மாத்தி போடுவாங்க. நீங்க அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா 4 பேர் ஒரே டாம்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். என்ன கேட்டாலும் நீங்க பண்ணி தருவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து தண்ணி வரலன்னா மட்டும் வந்து இங்க நின்றுடும். ஆமா, நீங்க ஒரே எல்லாமே வந்து இங்க வந்து ஆன்லைன்ல அவங்களோட வெப்சைட் இருக்கு, நீங்க எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்ல வெப் செக்இன் பண்ணுவீங்க. நீங்கள் வெப் செக்இன் பண்ணோன்னே எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கெஃபே மெனு, கெஃபேக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும், ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் சர்வீஸ் ப்ளஸ் வந்து அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்னு ஒரு டேப் இருக்கும். கம்ப்ளைண்ட்ல போயிட்டு உங்களுக்கு எது தேவை, இப்போ பாத்ரூம் கிளீனிங்கோ இல்லை ஃப்ளோரிங்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டால் போதும். 1 ஹவர்க்குள்ளே எப்படி இங்கே இருப்பாங்க. 1 hour கூட தேவையில்லை, ஒரு 15 minutes 20 minutes உடனே வந்துடுவாங்க. கீழே போனோம்னா அங்கே உட்காந்து எப்பயுமே ஆள் இருப்பாங்க. அதனால சர்வீஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. 24 hours உங்களுக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஹாஸ்டலரோட நம்ம புக் பண்ணிருக்க ரூமோட எலாபரேஷன். ஆமா, எல்லாமே ஆக்சுவலி நல்ல ரூம், சூப்பரான ரூம். லஞ்ச் கிடையாது நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலைல 8 o'clock ஆரம்பிச்சு 12 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன ரூம் சர்வீஸ் ரொம்ப சூப்பர் சீப்பு. ஆனா வந்துட்டு இங்க கீழே வந்துட்டு ரேட் அதிகம். ஒரு Jan 30 போல புக் பண்றீங்க அப்படின்னா Jan 30 ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் உங்களுக்கு செக்இன். அதுக்கு முன்னாடி செக்இன் பண்ண முடியாது, ரூமும் அலாட் ஆகாது. அதே மாதிரி செக் அவுட் பண்றீங்க அப்படின்னா இப்போ Jan 30 to Jan 31 ஒரு நைட்டுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 31st மார்னிங் 11 o'clock செக் அவுட் பண்ணிடணும். ஸோ அந்த 24 hours பேசிஸ் இங்கே கிடையாது. இதுதான் அவங்களோட இது. 2 o'clock செக்இன் பண்ணும், 11 o'clock செக் அவுட் பண்ணணும். இதான் வந்து மோஸ்ட்டாக மணாலியில் நாங்கள் இது பண்ண மோஸ்ட்டாக எல்லா ரூம்ஸ்லையும் இதான் பண்ணுறாங்க. 2 o'clock செக்இன், 11 o'clock செக் அவுட் இதான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அவைலபிலிட்டி பொறுத்து அடுத்தடுத்த ஆளுக்கு கொடுக்க வேண்டியது வரும். பார்க்கிங் வந்து இங்கே வந்து மெயின். பார்க்கிங் வந்து எல்லா ஹாஸ்டலர்லையும் பார்க்கிங் செம்ம பெருசு. ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, கார், பைக்கு, எல்லா பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசு. பார்த்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது ஹாஸ்டலரில். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியூ பெஸ்ட்டாக இருக்கணும், கஸ்டமர்ஸுக்கு வந்து நல்லா வியூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிட்டியை விட்டு எப்பவுமே ரொம்ப ஒரு மாதிரி தனிமையில கொண்டு போய் தான் கட்டி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் இதா இருக்கும். ஆமா, வழியா இருக்கும். எல்லா ஹாஸ்டலருமே அப்படிதான். நான் இது வரையும் போன 3 ஹாஸ்டலர் போயிருக்கோம். 3 ஹாஸ்டலருமே அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப எப்படின்னா இப்போ முசோரி மேல இருக்குன்னா நாங்க போன ஹாஸ்டலர் முசோரி தாண்டி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கு அங்கிருந்து முசோரி மேல வரத்துக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த அளவு லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த வியூ பெஸ்டா கொடுக்கறதுக்காக அவங்க ரொம்ப தள்ளி ரொம்ப ஹைட்ல ஒரு மாதிரி எலிவேட்டடா இருக்கும். அது நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப நல்ல பட்ஜெட்டான ஹோட்டல். நீங்க பட்ஜெட்டா ஒரு ட்ரிப் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்டலர் வந்து சூஸ் பண்ணி வரலாம், நம்பிக்கையோட வரலாம். 18 years கம்மியா இருக்கவங்க இங்க வர முடியாது. ஆமா, நீங்க ஒரு ரூம் புக் பண்றீங்க அப்படின்னா 18+ இருக்கணும். மினிமம் 18+. அது கீழே இருக்கவங்களுக்கு இதுலயே தெரிய வருது ஃபேமிலி வந்துட்டு பெருசா நாட்கள் டிஜிட்டல்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களோட ஐடி, அது எல்லா ஹோட்டலும் பண்ணுறதா, எல்லா ஐடி எல்லாமே செக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதான் வந்து நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டலரோட ஃபுல் எலாபரேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இது பண்ணுங்க.